நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையம் காவிரியாறு முழுவதும் ஆகாய தாமரை செடிகள் படர்ந்து காணப்படும் நிலையில் நகராட்சி நிர்வாகம் சார்பில் விநியோகிக்கப்படும் குடிநீரில் துர்நாற்றம் வீசுவதாக குற்றச்சாட்டு எழுந்திருக்கிறது. விவரங்களை எம்முடைய செய்தியாளர் தங்கமணியிடம் கேட்கலாம். தங்கமணி, விரிவான விவரங்கள் என்ன? ஷியாம், வணக்கம். நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையம் காவிரியாறு முழுவதுமே சுமார் 5 கிலோமீட்டர் தூரம் முழுவதும் ஆகாய தாமரை செடிகள் தற்போது பறந்து இருக்கின்றது. குறிப்பாக கடந்த 10 தினங்களுக்கு முன்பு மேட்டூர் அணையிலிருந்து விவசாயத்திற்காக நீர் திறந்து விடப்பட்ட நிலையில் தொடர்ந்து அந்த நீர் முழுவதுமே காவிரி ஆற்றின் வழியாக பல்வேறு மாவட்டங்களுக்கு செல்வது வழக்கம். இந்த நிலையில் கடந்த 10 தினங்களாக பள்ளிப்பாளையம் காவிரியாறு முழுவதுமே அடர்ந்த நிலையில் பச்சை நிறத்தில் ஆகாய தாமரை செடிகள் பறந்து இருக்கின்றது. தொடர்ந்து இந்த பள்ளிப்பாளையம் காவிரி ஆற்றை பயன்படுத்திதான் தற்போது பள்ளிப்பாளையம் நகராட்சி முழுவதுமே இருக்கின்ற பொதுமக்களுக்கு குடிநீர்கள் நகராட்சி நிர்வாகம் சார்பில் வழங்கப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் தற்போது இந்த ஆகாய தாமரை செடிகள் இருப்பதனால் குடிநீர் முழுவதும் துர்நாற்றம் வீசப்படுவதாலும், அதே சமயத்தில் காவிரி ஆற்று கரையோரம் உள்ள பள்ளிப்பாளையம் நகராட்சிக்கு உட்பட்ட 4வது வார்டு பகுதி, அதாவது சந்தப்பேட்டை, பாவடி தெரு, ஓங்காளியம்மன் கோவில் வீதி, முருகன் கோவில் வீதி ஆகிய பகுதிகளில் உள்ள கரையோர வீடுகளில் இரவு நேரங்களில் விஷஜந்துகள், பாம்பு, தேல், பூரான், பள்ளி ஆகியவைகள் தங்களது வீட்டிற்குள் புகுந்து வருவதாலும், அதே சமயத்தில் இங்கு பள்ளிப்பாளையம் பகுதியினை எடுத்துக்கொண்டால் இங்கு அதிக அளவில் மீனவர்கள் மீன்பிடிப்பு தொழிலை நம்பி வாழ்வாதாரத்தை மேம்படுத்தி வருகின்றனர். இந்த நிலையில் அதிக அளவில் ஆகாய தாமரை செடிகள் இருப்பதனால் தொடர்ந்து மீன்பிடிப்பு தொழிலும் பாதிக்கப்பட்டிருக்கின்றது. அதே நிலைமையில் காவிரி ஆற்றில் இருக்கின்ற அந்த ஆகாய தாமரை செடிகளை பயன்படுத்தி ஈரோட்டில் இருக்கின்ற தோல் தொழிற்சாலை மற்றும் பள்ளிப்பாளையம் சுற்று வட்டார பகுதியில் இருக்கின்ற சாய தொழிற்சாலைகள் இரவு நேரங்களில் சட்டவிரோதமாக இந்த சாய தண்ணீர்களை திறந்து விடப்படுகிறது. இதனால் காவிரி ஆற்று நீரை பயன்படுத்துகின்ற மக்களுக்கு தோல்வியாதி மற்றும் உடல் உபாதைகள் ஏற்பட்டு வருகின்றது. தொடர்ந்து இங்கிருக்கின்ற பொதுமக்கள் மாவட்ட நிர்வாகம், பொதுப்பணித்துறை, நீர்வள ஆதாரத்துறை, பள்ளிப்பாளையம் நகராட்சியிடம் பலமுறை புகார் தெரிவித்தும் தற்போது வரை இந்த ஆகாய தாமரை செடிகளை அகற்றப்படவில்லை. தொடர்ந்து கழுகு பார்வை காட்சியில் எடுத்துக்கொண்டாலே இந்த ஆகாய தாமரை செடிகள் ஒருபுறம் காவிரி ஆறு தண்ணீராக இருக்கும் பட்சத்தில் மற்றொரு புறம் விளையாட்டு மைதானம் எப்படி பச்சை பசையன் இருக்கின்றதோ அந்த மாதிரி தான் தற்போது இந்த பள்ளிப்பாளையம் காவிரி ஆறு மாறி இருக்கின்றது. உடனடியாக பொதுமக்களுடைய அந்த குடிநீரை மேம்படுத்தும் வகையில் இங்கிருக்கின்ற ஆகாய தாமரை செடிகளை அகற்ற வேண்டும் என்பதே பள்ளிப்பாளையம் பகுதி பொதுமக்களுடைய கோரிக்கையாக உள்ளது. ஷாம், விரிவான விவரங்களுக்கு நன்றி தங்கமணி.